ஹாய் ஆல் வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் கருதப்பட்ட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட ஸ்டாக் பீக்கிங் சீக்ரெட் என்ன, அவரோட சீக்ரெட் மந்த்ரா என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலியமா நம்ம ஸ்டாக் பீக்கிங் எப்படி அவர் மாதிரி பண்றதுன்னு சொல்லி கத்துக்கிறது மட்டும் இல்லாம பெஸ்டான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ண முடியும் நான் டெஃபினட்டா நம்புறேன். சரி, அவரோட ஸ்டாக் பீக்கிங் மந்த்ரா ரொம்பவே சிம்பிளுங்க. 3 to 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அவரோட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி நீங்க எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். இன்ஃபோசிஸ் 2000ல வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஃபோசிஸ் இன்டர்நெட் நம்ம ஏரியால இன்னும் பெருசா வரல, எப்போ இன்டர்நெட் வருதோ அப்போ இன்ஃபோசிஸ் பிச்சுக்கிட்டு போகும், அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே மாதிரி 2010 அந்த டைம் பீரியட்ல அவர் இன்ஃபோசிஸை வாங்குறாரு. ஏன் அதுக்கு வாங்குறாருன்னா சிம்பிள், அதோட ஆப்பர்ச்சுனிட்டி பெருசு. இதே ஸ்டோரி தான் டைட்டன் இப்போ வாட்ச் மேக் பண்ணிருப்பாங்க. when they enter the golden jewelry business, தனிஷ்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கி அதை என்டர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பெருசா வளர போறாங்க. ஏன்னா இந்தியாவில கோல்டுக்கான கிரேஸ் என்னைக்குமே குறைய போல, மெயினா சவுத் இந்தியாவில் குறையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடிக்கடி டைட்டன்ல கிட்டத்தட்ட 22 வருஷமா ஒரு ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது. 2002 இல்ல 2000 பீரியட்ல வாங்கிட்டு 2022 அவர் இறக்குற வரைக்குமே டைட்டனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு ஷேர் கூட விற்காம வச்சிருந்தார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்ம கத்துக்க வேண்டியது. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாது. அடுத்து கம்பெனி எப்படி இருக்குது, அதாவது கம்பெனில வேலை செய்யற ஆட்கள், மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்களா, நேர்மையா இருக்கிறாங்களா, அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்களா, ஷேர் ஹோல்டர்ஸை மதிக்கிறாங்களா, அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ்ட ப்ராப்பரா பிஹேவ் பண்றாங்களா, வெண்டர்ஸ்க்குலாம் கரெக்டான டைம்ல பணம் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் நம்மள இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஃபோசிஸ் இருந்த காலத்துல சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி இருந்துச்சு. பட் ஆனா சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாம இன்ஃபோசிஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, சிம்பிள் ரீசன். சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ராஜுங்கிற ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. ராஜுவோட இன்டிகிரிட்டியை காட்டிலும் நாராயணமூர்த்தி வேற லெவல் இன்டிகிரிட்டினா நேர்மைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன். கடைசியில ராஜு என்னன்னா, அந்த வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் தருவாங்க. குவார்டர்லி ரிப்போர்ட் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஐ திங்க் சோ 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி குவார்டர்லி ரிப்போர்ட் தருவாங்க. இந்த எல்லா ரிப்போர்ட்ஸ்லயும் பொய்யான கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 100 ரூபாய்க்கு வித்தா 1000 ரூபாய்க்கு வித்தேன், அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு தானே இவ்வளவு பணம் வந்துருக்குமா, அதெல்லாம் கடன் கட்டிட்டேன், அந்த மாதிரி பொய்யான கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நாராயணமூர்த்தி இவ்வளவுதான் வித்தேன்னா இவ்வளவுதான் வித்தேன், நான் மேல போக இது இருக்குது, எனக்கு என்ன நம்பி பணம் கூட நான் பெருக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ நாராயணமூர்த்தி ஒரு நம்புறாரு, ராஜு ஒரு நம்பல. அதுக்கேற்ற மாதிரியே ராஜு ஒரு சில நாள்ல புலிவால பிடிச்ச கதை மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மாட்டி தான் அவங்க பொய்யான கணக்கு எழுதுறவங்க. கடைசியா அவர் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாரு. சத்யம் கம்ப்யூட்டர்ஸோட ராஜு. நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, மேனேஜ்மெண்டோட இன்டிகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட நேர்மை, அவங்களோட பசி, அதாவது பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் சம்பாதிக்கணும், அந்த ஒரு ஹங்கர், அதையும் தாண்டி உங்களோட காம்பிடன்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு அந்த ஃபீல்டுல நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் மேனேஜ்மெண்டோட எலிஜிபிலிட்டி, தேர்டு நீங்க தான் பார்க்க வேண்டியது என்னன்னா அதோட growth. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்க மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டா இருக்குது, growth இருக்கா இல்லையா, கம்பெனி வளர முடியுமா முடியாதா. இன்னும் சிம்பிளா சொன்னா ஸ்கேலபிலிட்டி. அதாவது நான் ஒரு இடத்துல ஒரு சர்பத் கடை போடுறேன், அந்த இடத்துல என்ன மாதிரி சர்பத் கொடுக்க ஆளே இல்லைன்னு இருக்கு. ஆனா நான் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கும் போது டேஸ்ட் மாறுது, இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் இருக்கிற சர்பத் கடை ஃபேமஸ் ஆகுது, ஏன் சர்பத் கடை அங்க அடி வாங்கிடுதுங்கும் போது ஐ கான்ட் ஸ்கேல் இட். ஏன்னா நான் தான் அங்க மெயின் இம்பார்ட்டன்ட் ஆள், நான் இருந்தா மட்டும் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் போது அது ஒரு ஸ்கேலபிள் பிசினஸ் கிடையாது. பட் இதுவே ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு புரோக்கிங் பிசினஸ் பண்றேன், நான் இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஒரு 500 பிரான்ச் வச்சு நடத்தினாலும் அதே கம்ப்யூட்டர்ஸ் வேற ஆள்கள் போட்டாலும் என்னால் அதே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்கேலபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி, மேனேஜ்மெண்டோட எலிஜிபிலிட்டி, அப்புறம் நம்மளோட ஸ்கேலபிலிட்டி. 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்றாரு, இந்த 3 பாயிண்ட் இருந்து 4வது இந்த ஒரு பாயிண்ட் இல்லாட்டி அந்த ஸ்டாக்கை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அதுதான் வேல்யூவேஷன். அதாவது அவரோட கோட்ல சிம்பிளா சொல்லியிருப்பாரு, வாட் ஐ பை இஸ் இம்பார்ட்டன்ட், அட் வாட் பிரைஸ் ஐ பை இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வாங்குறது ரொம்ப முக்கியம், ஆனா அது என்ன விலைக்கு வாங்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா ஹிந்தியில சொல்லுவாங்க பாவ் பகவான், அதாவது விலைதான கடவுள் மாதிரி. அது நீங்க வயிறு ஊசியா இருந்தாலும், அந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் நல்லா சொல்லுவார், வயிறு ஊசியா இருந்தாலும் அதை எடுத்து உங்க கண்ணை குத்திக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஆனா அது உங்களுக்கு ஒரு 10 ரூபா தான் உங்களுக்கு சம்பாதிக்குதுங்கும் போது அதுக்கு நீங்க பயங்கரமான பிரீமியம் கொடுக்குறீங்க. அதாவது இது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸா போகும், நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. பின்னு சொல்லுவாங்க, பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஸோ நீங்க இப்போ அந்த ஸ்டாக்கை நீங்க 1000 ரூபீஸ் வாங்கி அது 10 ரூபா தான் சம்பாதிக்கணும்னா நீங்க ஓவர் 100 PE கொடுக்குறீங்க. அது 1 ரூபாய் சம்பாதிக்க நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். PE less than 20 இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஃப் பெட் மாதிரி. less than 5 இன்னுமே சூப்பர். பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஒருத்தர் நல்லா வியாபாரம் பண்ண நிறைய பேர் வாங்குவாங்க, அப்போ PE ஏறிக்கிட்டே போகும்.
ஸோ அது டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வேல்யூவேட் பண்ணணும். பட் பிஇ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டர். ஓகேவா? சரி, நான் ஐ திங்க் யூ ஹவ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஏன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கிட்டே போகலாம். அது இல்லாமல் அவர் செல்லிங் எப்போ பண்ணணும், பையிங்கை வந்து கரெக்டான டைமில் எப்போ வாங்கணும், எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இது எல்லாருமே நான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு நான் சொன்ன வீடியோ எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொன்ன வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, நீங்கள் கேட்கல இத்தனை விஷயம் சொன்னீங்க, இதெல்லாம் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஒவ்வொரு குவார்டர், அதாவது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் அவங்களோட ரிப்போர்ட் சொல்லுவாங்க. குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே அந்த கம்பெனி வெப்சைட்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி screener.com சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கம்பெனி பேரை டைப் பண்ணீங்கன்னா அதோட எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் எல்லா குவார்டர்லி ரிப்போர்ட்ஸும் வரும். அதை நீங்கள் எடுத்துட்டு மெயினாக படிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எப்படி அவைலேட் பண்ணணும் நான் பார்ப்போம். ஏன்னா நானும் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். தென் ஐ வில் டீச் யூ. ஓகே, வில் see you in the next video. Bye bye. See you. Naveen signing off.